மாலை வணக்கம்னு ஒரு மேடையில சொல்றேன். நான் நேற்று தான் பார்த்தேன் அந்த கூத்த. மாலை வணக்கலம்னு ஏதோ சொல்றாரு. வணக்கம். அதை திருப்பி திருப்பி போடுறான். இப்போ அவன் தொடங்கிட்டான்னு அர்த்தம். ம். நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குமரையா என்னோட நேர்காணல் தமிழ் எதிர்பார்ப்பு நடத்தும் நான் சொல்லியிருக்கேன். 20 விழுக்காடு வாக்குகள் விஜய்க்கு இன்றைக்கு இருப்பது உண்மை. ஆனால் அதை 10 விழுக்காடாக சிதைப்பதற்கு எல்லா காரியங்களையும் திமுகவால் செய்ய முடியும். ம். ஒரு விஜயகாந்துடைய பிம்பத்தை எப்படி சிதைச்சாங்க? ஆமா. பத்திரிகையாளர் என்ற போர்வையில திமுகவினுடைய ஆட்கள் ஆளுக்கு ஒரு மைக்க பிடிச்சிங்கன்னு அவர் இயல்பிலேயே உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அவர் உடனே கோவப்படக்கூடாது. ஆனால் அவரை மாதிரி அன்பான மனிதன் யாரும் கிடையாது. உண்மையில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற நினைப்போடு அரசியலுக்கு வந்த மனிதன் அவர். ஆனால் அவரை கோவப்படுத்தி அவர் எங்கன்னா பல்ல கடிச்சாவோ இல்லை நாக்க துருத்தினாவோ எவனையா ஒரு அடி அடித்தாவோ அப்போது அதை திரும்ப திரும்ப போட்டு அவர் பிம்பத்தை சிதைச்சாங்க.